ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. குமரி மாவட்டம். இன்றைக்கி சூப்பரான இந்த காட்டன் ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த காட்டன் ப்ளவுஸ் ரெண்டுமே ஒரே ஆள் நம்மகிட்ட தைக்க தந்த ப்ளவுஸ் தான். அதனால் நம்ம ரெண்டு ப்ளவுஸையும் சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸு கட் பண்ணும்போது நேர் பீஸில் தான் நம்ம கை பீஸும் உடம்பு பீஸும் கட் பண்ணணும். ஆனால் இந்த ப்ளவுஸோட அளவு பெரிய அளவு அப்படிங்கிறதுனால நம்ம பாருங்கள், இந்த உடம்பு அளவு போக நமக்கு துணி கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கிறதுனால கை குறுக்க போட்டு கட் பண்ண வேண்டியதாயிற்று. பாருங்கள், இந்த பீஸ் தான் கை பீஸுக்கு நம்ம கட் பண்ணக்கூடிய பீஸு. வாங்க, ஃபஸ்ட்டு இப்போ இந்த பீஸ் துணியை எடுத்து உடம்பு பகுதிக்கு அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட அளவு குறிச்சிக்கிடுங்க. உடம்பு சுற்றளவும் மொத்தம் 44 இன்ச்சு. அதுக்கு 4 இன்ச்சு தையல் தும்பு வைக்கிறோம் வச்சு 48 இன்ச்சு நம்ம கட் பண்ணணும். அப்போ முன்துண்டு 24, பின் துண்டு 24 அளவு வச்சு நம்ம இப்போ போல்டு பண்ணிக்கிடலாம். பாருங்கள், முன்துண்டு 24, பின்துண்டு 24. ஆனால் உடம்பளவு நமக்கு அப்போ முன்துண்டு 22 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு தையல் தும்பு வச்சுருக்கோம். பின்துண்டுக்கு 2 இன்ச்சு தையல் தும்பு வச்சுருக்கோம். மொத்தம் 48 இன்ச்சில் தான் 4 இன்ச்சு தையல் தும்புக்கு துணி விட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த துணியை கரை பகுதி இறக்கத்துக்கு வரும்படியாக, இடுப்புக்கு வரும்படியாக நம்ம போல்டு பண்ணி வச்சுருக்கோம். மற்றொரு கரை பகுதி கைக்கு வரும்படியாக நம்ம கட் பண்ணுறதுக்கு போல்டு பண்ணி போட்டாச்சு. இப்போ அளவு நம்ம செட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், 12 இன்ச்சு நம்ம எடுக்கணும். ஒரு பகுதி 12 இப்போ நம்ம முன்துண்டை ரெண்டாக மடக்கி போட்டிருக்கனால 12 24 இன்ச்சு எடுத்துக்கலாம். பின்துண்டை அதே மாதிரி 24 இன்ச்சு எடுத்துக்கலாம். இறக்கம் 18 இன்ச்சு இறக்கம். அப்போ 1.5 இன்ச்சு இறக்கம் கூட வைக்கலாம். 2 இன்ச்சு நம்ம இப்போ வச்சாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் இது மொத்த இறக்கத்துக்கு 19.5 இன்ச்சு தான் இருக்குது. அதனால் 18 இன்ச்சு கூட இல்லை, ஒரு 1.5 இன்ச்சு தையல் தும்பு தான் நான் கூட வச்சுருக்கேன். இப்போ உடம்பு துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், உடம்பு பீஸு கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக அந்த உடம்பு பீஸை எப்படி மடக்கணும் அப்படிங்க பாருங்கள். நம்ம ஏற்கனவே இந்த கரை பகுதி 2 இருக்குது. நம்ம இப்போ கட் பண்ண பகுதியும் இருக்குது. இந்த 2 பகுதியையும் நேராக மடக்கணும். பாருங்கள், அந்த நீள் வாக்கில் முன்துண்டு தனியாக பின்துண்டு தனியாக நம்ம அளவு வைக்கும்படியாக நேராக மடக்கிற வேண்டியது. அந்த உடம்பு சுற்றளவை 2ஆக மடக்கி இறக்கத்துக்கு போட்டுற வேண்டியதுதான். பாருங்கள், இந்த 24 இன்ச்சு நம்ம தையல் தும்போடு சேர்த்து கட் பண்ண துணியை நேராக மடக்கி முன்துண்டம் பின்துண்டம் அளவு வைக்கும்படியாக கரெக்டாக போல்டு பண்ணி போட்டுக்கிடுவோம். இந்த வெட்டு பகுதி 4 துணியை சேர்ந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடலாம். ஏன்னா இப்போ 2 ப்ளவுஸில் நம்ம சேர்த்து கட் பண்ணுறோம். அதனால் எல்லா வெட்டு பகுதி அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் தான் நம்ம முன் கழுத்துக்கு சுற்றளவெல்லாம் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ நீட்டாக போல்டு பண்ணி போட்டாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒரே ஆளுக்குள்ள ப்ளவுஸ்னாக்கி நம்ம கரெக்டாக நம்ம சேர்த்து மார்க் பண்ணி கட் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்கு 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வச்சுருக்கோம். அடுத்தது ஷோல்டர் 4 இன்ச்சு வச்சுருக்கோம். அடுத்தது 22 இன்ச்சு உடம்பு அப்படின்னு என்னால் முன்துண்டு நம்ம ஒரு 5.5 இன்ச்சு ஆம்கோல் அளவு வச்சுருக்கோம். பாருங்கள், அடுத்தது முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு. இந்த 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணி லைட்டாக ஒரு டாட் போட்டுக்கிட்டால் போதும். நம்ம கழுத்து சுற்றளவுக்கு ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த நேருக்கு ஒரு டாட் போட்டு மார்க் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட முன் கப்பளவு 14.25 இன்ச்சு. அதுக்கு 1 இன்ச்சு கூட வச்சு 15.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த எட்ஜில் வெட்டு பகுதியிலையும் ஒரு 15.25 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது
போல்டு பகுதியிலையும் ஓப்பன் சைடும் ஒரு 15.25 மார்க் பண்ண பிறகு ஒரு 2 இன்ச்சு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் பட்டி கட் பண்ணுறதுக்காக க்ராஸ் பண்ணியிருக்கோம். இடுப்பு சைடு ஓப்பன் சைடில் ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி பாருங்கள், இந்த அளவுலேருந்து 1.5 இன்ச்சு மேலே தூக்கி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் பண்ண பகுதியை லைட்டாக நம்ம வளைச்சி ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது இந்த சைடு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்து நம்ம வந்து கட் பண்ணணும் பாருங்கள். அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த முன் கப் ஷேப்பை வந்து நீட்டாக ஒரு ஆஃப் ரவுண்ட் மாடலில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது அளவு வச்சு நம்ம முன் கழுத்துக்கெல்லாம் நம்ம அளவு வச்சுருக்கோம். அடுத்தது பின் கழுத்துக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். பின் கழுத்தோட அளவு 9 இன்ச்சு பாருங்கள். அடுத்தது ஏற்கனவே நம்ம ரவுண்ட் ஷேப் வரக்காக மார்க் பண்ண அந்த ஆம்கோல் அளவை மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த ஆம்கோல் வந்து பின் கைக்குழி முன் கைக்குழின்னு 2 அளவு வரும். அடுத்தது முன் கழுத்தம் ரவுண்டு நெக் தான். இந்த நெக் மாடலையும் நம்ம மார்க் பண்ணி அழகாக ரவுண்ட் பண்ணி அடுத்தது இந்த பட்டி வந்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், நம்ம அளவு வச்ச அளவு எல்லாமே உள்பகுதியில் வச்சு தான் நம்ம அந்த துணியை வந்து கட் பண்ணுறோம். அடுத்தது ஃபஸ்ட்டில் எப்போவுமே பட்டியை தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா மறந்து முதுகு துணியை வந்து நம்ம கட் பண்ணிட்டா ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுக்கு தான். அடுத்தது பின் கைக்குழி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். அடுத்தது முன் கழுத்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது ஷோல்டரோட சென்டர் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். அடுத்தது ஆம்கோல் பகுதி 1/2 இன்ச்சு நம்ம கொஞ்சம் முன் கைக்குழி குளித்து கட் பண்ணணும், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், அடுத்தது முன் கழுத்து ரவுண்டு நெக் தான். இந்த ரவுண்டு நெக்கையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது இந்த ஓப்பன் சைடு போல்டிங் பகுதியில் இருக்கனால அந்த போல்டிங்கையும் கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தது பின் கழுத்து ஏற்கனவே 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 9 இன்ச்சு இறக்கத்துக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதையே 9 இன்ச்சை பாருங்கள், 2.25 இன்ச்சு கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணி 9 இன்ச்சில் ஒரு ரவுண்டு நெக்கு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், பின் கழுத்தும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸு முன் கழுத்து பின் கழுத்து ஆம்கோல் அளவு பட்டி அளவு அடுத்தது கழுத்து சுற்றளவு எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ப்ளவுஸோட முன் கப் ஷேப் வந்து நம்ம டஃப்பாக இருக்கிறதுக்காக வேண்டி நீட்டாக அளவு வைக்கிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸு 22 இன்ச்சு உடம்பு முன் துண்டு, அதனால நம்ம ஒரு 4.25 இன்ச்சு எடுத்து அதில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். மார்க் பண்ணி 4 இன்ச்சு உயரம் எடுத்து அதுலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிடலாம். இந்த 4.25 எடுத்ததில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். அடுத்தது உயரம் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஓப்பன் சைடு நம்ம கட் பண்ணி விட்டுருந்த பகுதியோட சென்டர் பகுதியில் ஒரு டாட் போடணும். அந்த டாட்டு பாருங்கள், இந்த மெயின் டாட்டில் இருந்து தான் எல்லா டாட்டுமே நம்ம மார்க் பண்ண வேண்டியது வரும். பாருங்கள், இந்த மெயின் டாட்டு நம்ம 4.25 இன்ச்சு வச்சு 4 இன்ச்சு உயரத்தில் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். அந்த மெயின் டாட்டுக்கு நேர் நம்ம போல்டு பண்ணும்போது சூப்பரான ஆம்கோல் டாட்டு நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம ஓப்பன் டாட் நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராகிட்டு இந்த 3 பாயிண்ட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுற மெத்தடு எவ்வளோவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ 2 ப்ளவுஸ்லேயுமே நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். முன் கப் ஷேப்போட அளவு வந்து இந்த மாடலில் நீங்கள் அளவு வச்சு கரெக்டாக கட் பண்ணி தைச்சிக்கும்போது நமக்கு அந்த டாட் வந்து பிடிச்சிருக்கிற அந்த முன் கப் ஷேப்பும் நீட்டாக இருக்கும்.
பாருங்கள், ஒரு துணியில் நம்ம இப்போ வந்து மார்க் பண்ண அந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணுறத அடுத்த துணியிலையும் லைட்டாக நம்ம பஞ்சிங் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லுமே கப் ஷேப் வந்து நீட்டாக நம்ம மார்க் பண்ணி முடித்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கப் ஷேப்பெல்லாம் நம்ம மார்க் பண்ணி முடித்த பிறகு இந்த கப் ஷேப்பில் நம்ம 2.5 இன்ச்சு இப்போ 3 இன்ச்சு அந்த மெயின் டாட்டுக்கு பிடிச்சோம். அதே 3 இன்ச்சு இந்த பட்டி சைடில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பட்டியை 2ஆக மடக்கி வச்சு 1.5 இன்ச்சு டாட் போடுறதுக்கு அளவு குறித்தோம். அதே அளவை இந்த பட்டி சைடு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது ஓப்பன் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஓப்பன் பீஸை ஆம்கோல் பகுதியில் கிடச்ச பீஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்தது கை பகுதி கட் பண்ணணும். இந்த கையோட நீளம் 8 இன்ச்சு. 8 இன்ச்சு கையினோட நீளத்துக்கு 1.5 இன்ச்சு தையல் தும்போடு எடுத்திருக்கோம். 1 இன்ச்சு மடக்கி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மொத்தம் 9.5 இன்ச்சு கை நீளம் நமக்கு வேணும். பாருங்கள், இந்த போல்டு பகுதி வந்து நம்ம ஷோல்டருக்கு எடுக்கணும். வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியாக எடுக்கணும். பாருங்கள், நம்ம இந்த கையோட எட்ஜு பகுதியில் எம்மிங் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு நம்ம தையல் தும்பு விட்டுக்கிடலாம். இந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக நமக்கு கை நீளம் 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சை மார்க் பண்ண பிறகு ஒரு 1/2 இன்ச்சு தையல் தும்பு விட்டுக்கிடலாம். இந்த மெத்தட்லேயும் நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், 8 இன்ச்சு நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது தையல் தும்பு வந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அடிஷ்னலாக ஒரு லைன் போட்டிருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு கையோட சுற்றளவு 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், கை கீழ் சுற்றளவுலேருந்து கை உயரம் வர நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த வெட்டு பகுதியில் தான் நம்ம ஆம்கோல் இப்போ வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த கை சுற்றளவு 8 இன்ச்சுனால இந்த ஷோல்டர் பகுதியில் அந்த போல்டு பகுதியில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்தது கையோட ஷோல்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் அளவுக்கு நம்ம ஒரு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த ஆம்கோல் அளவுக்கும் ஷோல்டர் அளவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். சென்டர் பகுதியில் மார்க் பண்ணி முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி முன்னும் பின்னுமாக நம்ம வந்து கட் பண்ணணும். அடுத்தது கை கீழ் சுற்றளவு 7 இன்ச்சு. அந்த 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அதையும் ஆம்கோல் அளவில் இருந்து நம்ம பாருங்கள் ஈஸியாக நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கட் பண்ண வேண்டியதான். இந்த ப்ளவுஸோட ஆம்கோல் அளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கை சுற்றளவுலேருந்து பாதி தான் ஆம்கோல் அளவு. அப்போ கையோட ஆம்கோல் அளவு ஷோல்டர் பகுதியிலேருந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுருக்கோம். கம்மி பண்ணி வச்சு தான் அந்த கைக்குழியும் இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து நம்ம வளைச்சி இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். முன் கைக்குழி பின் கைக்குழி அப்படிங்கிற அளவையெல்லாம் நம்ம நீட்டாக இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது கையோட கீழ் சுற்றளவும் நம்ம வந்து இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடலாம். அடுத்தது ஷோல்டர் வந்து சென்டர் ஜாயின் பண்ணதுக்கு உள்ள அந்த சென்டர் கட்டிங் வந்து கொஞ்சம் கொடுத்துக்கலாம். அடுத்தது முன் கைக்குழி கொஞ்சம் 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் கட் பண்ண மார்க் பண்ணியிருந்தோம். அதையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது கை கீழ் சுற்றளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த இடத்தையும் கட் பண்ணிக்கிட்டு அடுத்தது மடக்கி தைக்கிறதுக்கும் லைட்டாக ஒரு கட்டிங் கொடுத்தாச்சுன்னா போதும். நம்ம மடக்கி தைக்கிற அளவு கை எல்லாமே கையில் நீட்டாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கட் பண்ணி எடுத்த பிறகு முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நம்மளுக்கு தெரியும்படியாக நீட்டாக இருக்குது. இப்போ 2 ப்ளவுஸையுமே நம்ம சேர்த்து போட்டு தான் இப்போ கட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கை வந்து நம்ம நேர் பீஸில் கட் பண்ணலை, குறுக்கு பீஸில் தான் கட் பண்ணியிருக்கோம். கையோட எட்ஜு கரை பகுதியாக வருது. அடுத்தது நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்து தைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த துணி நேர் துணி தான். ஆனால் நம்ம வந்து பாருங்கள் இப்படி நேராக இழுக்கும்போது நமக்கு வந்து அந்த துணி இழுப்படாது. இப்படி கிராஸாக நம்ம வந்து டேர்ன் பண்ணி லைட்டாக இழுத்து பார்க்கும்போது அந்த துணி இழுத்து கொடுக்கும். இப்படி இழுக்கிற பகுதி தான் நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணக்கூடிய கிராஸ் பீஸ் பகுதி.
பாருங்கள், இந்த கிராஸ் பீஸு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி 2 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம அளவு கட் பண்ணும்போது 1.5 இன்ச்சு சுற்றளவு நமக்கு கிடைக்கும். இந்த கிராஸ் பீஸோட அகலம் 1.5 இன்ச்சு போதும். சாதாரண நார்மல் எம்மிங் பண்ணக்கூடிய இந்த ப்ளவுஸ் தான். கழுத்துக்கு எந்த மாடலும் கிடையாது. கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி நம்ம எம்மிங் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், 1.5 இன்ச்சு அகலத்தில் நம்ம இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கிராஸ் பீஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸாக இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கிராஸ் பீஸும் நம்ம கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட உடம்பு பகுதி கட் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸு கட் பண்ணது போக மீதி மொத்தம் இவ்வளவு துணி தான். பாருங்கள், ஓப்பன் பீஸ் கட் பண்ணதுலேயும், பட்டி கட் பண்ணலையும், கிராஸ் பீஸ் கட் பண்ணலை, கை கட் பண்ணலை, எல்லாமே சின்ன சின்ன பீஸ் தான் மீதி. எப்போவுமே ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணும்போது வேஸ்ட்டு துணி ரொம்ப வேஸ்ட்டாக நம்ம போடக்கூடாது. எல்லோரும் நிறைய துணி எடுத்துட மாட்டாங்க. கரெக்ட் அளவில் நம்ம கட் பண்ணியாச்சுனாக்கி நமக்கு அடிஷ்னல் துணி நிறைய கிடைக்கும். தைக்கிறதுக்கும் நமக்கு பட்டிக்கெல்லாம் துணி கிடைக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸில் எதுக்குமே துணி இல்லை, ஏன்னா பெரிய அளவு ப்ளவுஸ் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். எல்லா அளவுமே நம்ம ஃபஸ்ட்லேயே குறித்து வச்சுக்கிட்டா அடுத்தது நம்ம தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இப்போ நான் அந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் நன்றி.